ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை ஒரு புதிய மாதத்தினுடைய ஆரம்பம். இன்றைய வீடியோவில் நாம் இன்னும் சில நாட்களில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு அரசியல் முக்கியஸ்தருடைய கைதை பற்றியும், 2 அபூர்வ பிறவிகள் தங்களுடைய வாய்களை திறந்து உதிர்த்திருக்கக்கூடிய முத்தான கருத்துக்களை பற்றியும் பார்க்கலாம். மறந்து விடாதீர்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் தரக்கூடிய ஆதரவுக்கும் எமது நன்றிகள். முதலில் பார்லிமெண்ட் உறுப்பினர் சாமர சம்பத் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்ன? விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்சவை கைது செய்வதால் வெளிமடையில் இருக்கும் விவசாயிகளுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டிருக்கிறார். யார்? சாமர சம்பத். பரமா இதற்குத்தான் படி என்பார்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா? என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சாமர சம்பத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். மீண்டும் ஒரு முறை சொல்லி பாருங்களேன். 12 கோடி ரூபாய் பணத்தை பிரசித்தி பெற்ற பாதாள உலக தலைவரிடமிருந்து கப்பமாக அல்லது லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனை கைது செய்வதால் வெளிமட விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் வில்லேஜ் விஞ்ஞானி சாமர சம்பத் கேட்கக்கூடிய கேள்வி. அப்படி என்றால் கெஹல்பத்ர பத்மேவை கைது செய்வதால் அனுராதபுர விவசாயிகளுக்கு என்ன கிடைத்தது? கமாண்டோ சலிந்தவை கைது செய்வதால் தங்கல்ல மீனவர்களுக்கு என்ன கிடைத்தது? ஈசர் குண்டு தாக்குதல் விசாரணைகளில் தீவிரம் பெற்று சுரேஷ் சலே கைதாகி இருப்பதால் தோட்ட தொழிலாளர்களுக்கு என்ன கிடைத்தது? கிரீஸில் முதலீடு செய்ய போய் பல பில்லியன் ரூபாய்களை பறிகொடுத்த விவகாரத்தில் அஜித் நிவாட் கப்ரால் விசாரணை செய்யப்படுவதால் ஆசிரியர்களுக்கு என்ன கிடைத்தது? இலங்கை வங்குரோத்தாக்கிய நபர்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டும் அதனோடு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டிக்கொண்டும் இருந்தவாறு விசாரணை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதால் சிறுவர்களுக்கு என்ன கிடைத்தது? இப்படி கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் சாமர சம்பத் போன்றவர்கள் ஆட்சி செய்த லட்சணம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரு சில வங்குரோத்து பேர்வழிகளினுடைய ஸ்டார் பேச்சாளராக இருக்கும் இந்த சாமர சம்பத் ஊவா மாகாண சபை முதலமைச்சராக இருந்தபோது என்ன செய்தார் தெரியுமா? வெட்கப்பட வேண்டிய ஒரு செயலை செய்தார். ஒரு ஆசிரியையை முழந்தாளிடச் செய்தார். மிக கேவலமான ஒரு காரியத்தை செய்தவர். அப்படியெல்லாம் அராஜகம் புரிந்தவர் இன்று ரகித ராஜபக்சவை கைது செய்வதால் வெளிமட விவசாயிகளுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்கிறார். சரத் பொன்சேகாவை தரதரவென்று இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்த போது, லசந்த விக்ரமதுங்கவை நடுத்தெருவில் கொன்றபோது, வசீம் தாஜுதீனின் எலும்புகளை கலற்றி சித்திரவதை செய்து கொன்றபோது, ஊடக நிறுவனங்களுக்கு தீ வைத்த போது, இனவாதத்தை நாடு முழுக்க ஒரு பிராண்டை போல பரப்பிய போது, சாமர சம்பத் ஆசிரியையை முழந்தாளிட வைத்த போது வெளிமட விவசாயி பயந்து போயிருந்தார். தன்னுடைய நாடு ஒரு கொடூர கும்பலால் ஆளப்படுகிறது என்றும், என்னதான் விவசாயம் செய்தாலும் பிழைக்க முடியாது என்றும், இந்த நாடே உருப்படாத ஒன்றாகவே கடைசி வரைக்கும் இருக்கப் போகிறது என்றும் ஒரு அவநம்பிக்கை அன்று வெளிமட விவசாய பொதுஜனத்திடம் நிலவியது. இன்றைக்குமே தங்களை பற்றி பேசாத சாமர சம்பத் சம்பந்தமே இல்லாத ஒரு டீல் அரசியல்வாதியினுடைய புதல்வருக்காக தங்களை இழுத்து பேசும்போது அவர்களுக்கு இந்த விசாரணைகள் எல்லாம் சரியான திசையில் போய்கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை நிச்சயமாக துளிர் விடாமல் போகாது. அடுத்ததாக இந்த வருடத்தினுடைய மிகச்சிறந்த நகைச்சுவைகளில் ஒன்றாக மாறக்கூடிய ஒன்றை பார்க்கலாம். உங்களுக்கு பஸ் கெமுனுவை தெரிந்திருக்கும். இந்நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவரும் கூட. தனியார் பஸ் சங்க தலைவர் என்ற போர்டை மாட்டிக்கொண்டு வந்து லொரி செஸ்ஸி பஸ்களுக்காக போராடக்கூடிய ஒருவர் என்றும் சொல்லலாம். படு மோசமான இன்றைய தனியார் பஸ் கலாச்சாரத்தின் தந்தை என்று பெருமையாக அவரை அழைக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பஸ் கட்டணம் கூட்டுவதற்கு முதல் நாளே எரிபொருள் விலையை குறைத்திருக்கிறது அரசு. அரசு என்ன மாதிரியான ஒரு காரியத்தை செய்துவிட்டது பாருங்கள். பஸ் கெமுனு உட்பட எத்தனையோ தனியார் பஸ் உரிமையாளர்களினுடைய வயிற்றில் அடித்து விட்டது. அதாவது எரிபொருள் விலையை குறைத்திருக்கிறது. இவர்கள் கட்டணத்தை உயர்த்துவதற்கு முதலிலேயே. என்ன ஒரு கொடுமையான செயல் இது! எமக்கு விழுந்த பெரும் அடி. இது ஒரு அநீதி. இதற்கு எதிராக நாம் நீதிமன்றம் போவோம் என்று சொல்கிறார் பஸ் கெமுன். சும்மாவா சொன்னார்கள் இலங்கை ஆசியாவின் ஆச்சரியம் என்று? இதை அடிக்கடி மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது ஒவ்வொரு பதிவுகளிலும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. மனித பிறவிகளில் எத்தனை விசித்திரமான படைப்புகள் பாருங்கள். பஸ் கட்டணத்தை அதிகரிக்க இருந்தாராம். அரசு எரிபொருள் விலையை குறைத்து தங்களுடைய அபிலாஷைகளை ஆழமாக புதைத்து விட்டதாம். ஏற்கனவே கெமுனுவுக்கு இது கெட்ட காலம். மெட்ரோ பஸ்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி களைப்பில் இருந்தவர் கெமுன். முதலில் மெட்ரோ பஸ்களில் எல்லாம் மனிதர்கள் போவார்களா? அது எல்லாம் இலங்கையில் கலாச்சாரத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஒன்றா? இது ஐரோப்பா அல்ல என்றும் சொன்னார். மக்கள் முதலில் தயங்கித்தான் ஏறினார்கள். இப்போது கொழும்பு நகரத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மெட்ரோ பஸ்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுக்குரிய உணர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன.
காலுக்கு மேல் ஏறி மிதித்தல்கள் இப்போது இல்லை. கண்டக்டரினுடைய கர்ண கொடூர அர்ச்சனைகள் இல்லை. செவிப்பறைகளை கிழிக்கும் பாட்டு சத்தங்களுக்கு தென்கொரிய வீடியோவும் வருவதில்லை. மீதி பணம் கேட்டால் கண்டக்டர் கடிக்க வருவதும் இல்லை. ஆக மொத்தத்தில் குளிரூட்டப்பட்ட இந்த பஸ்கள் நிறைவான சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றன. வங்கி அட்டைகள், QR பேமெண்ட் என்று எத்தனையோ பணம் செலுத்தக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. பஸ் எங்கே வருகிறது என்று அறிந்து கொள்ள LMTIO என்ற ஒரு ஆப் வேறு இருக்கிறது. இப்போது பஸ் முழுக்க மக்கள் நிரம்பி வழிகிறார்கள். இதை கண்டு பொறுக்க முடியாத கெமுனு மேலும் உளறிக் கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் வெறும் 10 பஸ் வண்டிகள் தான் கொழும்பு மாநகரில் சேவையில் ஈடுபடுகின்றன. ஆகஸ்ட் மாதம் மேலும் 104 பஸ் வண்டிகள் நாட்டுக்கு வர இருக்கின்றன. அதுவும் வந்தவுடன் நாட்டின் போக்குவரத்து முகமே மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்துவிடும். அதே போல இன்னும் 600 சொகுசு பஸ்கள் இந்த வருடத்தில் டிசம்பருக்கு முன்பு வர இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பஸ்களும் சரி, இதில் வேலை செய்யும் ஊழியர்களும் சரி, இதுவரை இலங்கை பார்க்காத ஒரு புதிய அனுபவம். இதெல்லாம் வந்து சேரும்போது கெமனுவுக்கு தன்னுடைய தினசரி கவலைகளை சொல்ல புறக்கோட்டையில் ஒரு நிரந்தர கூடாரம் தேவை. அடுத்ததாக எதிர்பார்க்கப்படும் ஒரு மிக முக்கியமான கைது பற்றி பார்ப்போம். யாரெல்லாம் அதிகமாக சத்தம் போடுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது என்பது இலங்கை அரசியலை பொறுத்தவரை நிஜமாகிக் கொண்டிருக்கிறது. தயசிறி ஜெயசேகர அண்மைய காலங்களில் தொட்டதுக்கெல்லாம் அரசை விமர்சித்துக் கொண்டு கரித்து கொட்டியவர். விமர்சனங்கள் கூடாது என்ற அர்த்தம் அல்ல, கட்டாயம் விமர்சனம் செய்ய வேண்டும், காட்டமாய் விமர்சனம் செய்ய வேண்டும். ஹர்ஷடி சில்வா போன்றோரினுடைய விமர்சனங்களில் ஆளும் தரப்பு உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கும் பொறுக்கி எடுத்துக்கொள்ள ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் தயசிறி ஜெயசேகர போன்றோர் வாயை திறந்தாலே அபத்தமாக இருக்கிறது. அண்மையில் அவர் ஒரு பேட்டி அளித்திருந்தார். இந்த அரசை விரட்டுவதற்கு எந்தவித பாகுபாடும் பார்க்கக்கூடாது என்றும், எல்லா பேதங்களையும் மறந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்றும், அப்படி ஒன்றுபடும் போது கொள்ளையர்கள், இனவாதிகள் எல்லாம் இருக்கக்கூடும் என்றும், ஆனால் பொது எதிரிக்கு எதிராக ஒன்றுபடும் போது அதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்கவே கூடாது என்றும் புலம்பியிருந்தார் தயசிறி. பாருங்கள், இப்படியான நபர்களால் நாம் ஆளப்பட்டிருக்கிறோம். உண்மையில் இந்த நாடு இப்படியாவது எஞ்சியிருந்தது இந்த நாட்டு மக்கள் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். தயசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக வலுவான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அநேகமாக அவர் கைது செய்யப்படக்கூடும் என்றும், அதனால் அவர் பாராளுமன்றத்தின் செங்கோலை தூக்கி கொண்டு ஓடும் அளவுக்கு அட்டகாசம் புரிகிறார் என்றும் சொல்கிறார்கள் முன்னணி ஊடகவியலாளர்கள். தயசிறிக்கு எதிராக முதலாவது விசாரணையை பற்றி பார்த்தால், மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தயசிறி ஜெயசேகர ஏதோ ஒரு நோய்க்கு சிகிச்சை பெற ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் தங்கியிருக்கிறார். அவருக்கு உண்மையில் செலவான தொகை 3.5 லட்சம் ரூபாய்கள். ஆனால் அவர் தனக்கு 5 லட்சம் செலவானதாக கூறி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதாவது 1.5 லட்சம் இன்றைய ஜனநாயக செம்மல் தயசிறியினுடைய பொக்கெட்டில் போயிருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இது தொடர்பாக CID விசாரணைகளை ஆரம்பித்த போது தயசிறி மேலும் ஒரு முட்டாள்தனத்தை செய்தார். தனக்கு 8 லட்சம் ரூபாய் அன்று செலவானதாகவும், 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் மேலும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை தன்னுடைய சொந்த சேமிப்பிலிருந்து செலுத்தியதாகவும் ஆவணங்களை தயாரித்து பாசாங்கு செய்தார். இந்த விவகாரம் CID பணிப்பாளர் ஷானி அபேசேகரவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் வந்திருக்கிறது. ஷானி விடுவாரா? தயசிறியினுடைய ஆதிமூலத்தையே தோண்டி எடுத்து விட்டார். 3.5 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் என்று அன்று கணக்கு காட்டி 1.5 லட்சம் ரூபாயை அப்படியே சுருட்டியதுமல்லாமல் CIDக்கே போலி ஆவணம் தயாரித்து தனக்கு 8 லட்சம் ரூபாய் செலவானதாக நாட்டியமாடி காட்ட பார்த்தார் தயசிறி. இத்தனைக்கும் தயசிறி ஒரு சட்டத்தரணி, கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் முன்னாள் மாணவர். அவர் தயசிறிக்கு போலி ஆவணம் தயாரிப்பது எவ்வளவு பெரிய தப்பு என்றும், அது சிறை செல்லும் குற்றம் என்றும் தெரியாமலாக இருக்கும். ஆனால் தயசிறி செய்திருக்கிறார். காரணம், அவருக்கு இந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் ஒரு நாளும் தன்னுடைய தலையில் வந்து விழாது என்றும், தான் எப்போதும் பாவமற்ற மகாத்மா போல சமூகத்தில் நிமிர்ந்து நடக்கலாம் என்றும் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் வெறும் 1.5 லட்சம் விவகாரத்தில் தான் பிடிபடுவேன் என்றும், அதுவும் ஷானி அபேசேகர CID பணிப்பாளராக விசாரிப்பார் என்றும் கனவிலும் அவர் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. இதனால் தானோ என்னவோ அண்மையில் தயசிறி ஈஸ்டர் விசாரணைகள் தொடர்பாக ஷானி அபேசேகர மீது பலத்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஒன்றை சொல்ல வேண்டும், 2005 முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றவர்களினுடைய விவரங்களை 1.5 வருடங்களுக்கு முன்பு அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அம்பலப்படுத்தியிருந்தார். முன்னாள் பிரதமர்கள், அமைச்சர்கள் பல கோடி ரூபாய் பணத்தை அதன் வழியே பெற்றிருந்தார்கள்.
நாம் இங்கே பேசிக் கொண்டிருப்பது ஜெயவர்தனபுர மருத்துவமனையில் நடந்த 1.5 லட்சம் மோசடி பற்றியது. இதுவே இப்படி என்றால் அனைத்தையும் விசாரித்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். தயாசிறி மீது மேலும் 2 விசாரணைகள் நடைபெறுகின்றன. சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தபோது 1,25,00,000 ரூபாயை கையாடல் செய்த விவகாரம் ஒன்று. மற்றது டாலி வீதியில் இருக்கும் சுதந்திர கட்சியின் 3ஆம் மாடியை டலஸ் அழகப்பெருமவினுடைய நிதஹ சபாவ எனப்படும் அமைப்புக்கு வாடகைக்கு வழங்கி அதில் வந்த பணத்தை எல்லாம் ஏப்பம் விட்ட விவகாரம். இந்த விசாரணைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் கட்டத்தில் இருப்பதாகவும் தயாசிறி எந்த நேரமும் கைதாகுவார் என்றும் சொல்லப்படுகிறது. தயாசிறி கைதாகுவதோ பிணையில் வருவதோ அதன் பின்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடந்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படுவதோ அல்ல இங்கே விஷயம். இலங்கையில் நடந்த திமிங்கில சைஸ் ஊழல்களுடன் ஒப்பிடும்போது இங்கே சொல்லப்படுபவை எல்லாம் நெத்தலி மீன்கள் ரகம்தான். ஆனால் இங்கே சொல்லப்படும் செய்தி கனதியான ஒன்று. பொது பணத்தை கையாடல் செய்தால் அது 1 ரூபாய் என்றாலும் ஒரே தண்டனை தான், 9,000 கோடி என்றாலும் ஒரே தண்டனை தான். விளைவோட சைஸ் தான் முக்கியம். மற்றது யார் அதிகமாக குறைக்கிறார்களோ அவர்களினுடைய வழக்குகள் வரிசை கட்டி வர காத்திருக்கின்றன அல்லது கைதாக போகிறார்கள் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. தயாசிறிக்கு என்னவாகும் பொறுத்திருந்து பார்ப்போம்.